ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ராணி அடுப்பாங்கரையில் என்ன பார்க்க போகிறோன்னா, கார்த்திகை தீப ஸ்பெஷல் பொரி உருண்டை தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்குவோம். அது சூடானதும் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் அளந்துக்கிறீங்களோ அந்த கப்லேயே எல்லா இன்க்ரீடியன்ஸும் அளந்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுருவோம். நான் எடுத்த வெல்லம் சுத்தமான வெல்லம், அதனால் நான் வடிகட்டலை. உங்களது மண் கல் இருந்துச்சுன்னா நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்திருக்கு. இப்போ நான் தண்ணியில் விட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி கரைஞ்சி போகுது. அப்போது இன்னும் நமக்கு பாகு ரெடி ஆகலைன்னு அர்த்தம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவோம். நல்லா வெல்லம் கலர் சேஞ்ச் ஆகி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். இப்போ நம்ம பாகு செக் பண்ணிக்கலாம். நம்ம ஊற்றின உடனே நம்ம அந்த வெல்லம் கரையாமல் ஒரு இடத்துல குமிஞ்சி நல்லா மிட்டாய் பதத்துக்கு கெட்டியாக இருக்கணும். பாருங்கள், நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி கேண்டி பதத்துக்கு நமக்கு கிடைக்கணும். இது ஒரு பாத்திரத்தில் போட்டால் சவுண்டு வரணும். அந்த மாதிரி கல் பதம்னு சொல்லுவாங்க. இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி சவுண்டு வரணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். நிறையவும் காய வைக்கக்கூடாது, முருகிரும். இப்போ நம்ம 2 ஏலக்காவை நசுக்கி எடுத்துருக்கேன். அதோடையே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் எடுத்துக்குவோம். இது நல்ல வாசனையாக இருக்கும், ஜீரணமும் எளிதாகிரும். அதனால தான் நம்ம போடுறோம். இப்போ இதை நம்ம 1 கப்பு வெல்லத்துக்கு 3 கப்பு பொரி எடுத்துருக்கோம். நான் எந்த கப்பில் எடுத்தனோ அதே கப்பில் 3 கப்பு பொரி எடுத்து நல்லா கிளறி விட்டுறலாம். ஸ்டவ் ஆஃபில் தாங்க இருக்கணும். அப்படியே நல்லா ஒன்றோடனே வெல்லம் சேர்கிற மாதிரி கலந்து விட்டுருவோம். லேட் பண்ணாமல் நீங்கள் கலந்து விட்டுறணும். இல்லைன்னா பொரி மாதிரி நமக்கு சர்க்கரை பொரி மாதிரி மாறி கிடச்சிரும். அதனால் நீங்கள் உடனே இப்படி நல்லா கிளறி விட்டு ஸ்டவ்லேருந்து கீழே எடுத்துருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் நான் ஸ்டவ் மேலே வச்சு தான் கிளறேன். ஏன்னா அந்த ஸ்டவ் சூடோடு அது கிளறி வந்துடும். இப்போ நான் கீழே எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு கிளறிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். நீங்கள் நெய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் நெய் போடலை. இப்போ இதை அரிசி மாவோ இல்லை நெய்யோ இல்லை தண்ணியோ வச்சு நம்ம தொட்டு உருண்டை பிடிக்கணும். ஏன்னா ரொம்ப பாவு சூடாக இருக்கும். ஆனால் சூட்டோடு தான் உருண்டை பிடிக்கணும். நான் லைட்டாக தண்ணி தான் தொட்டிருக்கேன். பாருங்கள், தொட முடியல, அந்தளவுக்கு சூடாக இருக்குது. சும்மா ஒரு 2 ட்ராப் தண்ணியை தொட்டுட்டு உருண்டை பிடிச்சா நல்லா உருண்டி வந்துடும். பாருங்கள், நம்ம சூடு இருக்கும்போதே உருண்டை பிடிச்சிடணும். இல்லைன்னா ட்ரை ஆகிடும், பொரி உதிரியாக பொரி ஆகிடும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. சப்போஸ் அடியில் இருக்கிறது ட்ரை ஆகி ஒட்டிக்கிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், திரும்பவும் அடுப்பை பற்ற வச்சு லைட்டாக சூடு பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கிளறி வெளியே எடுத்துக்கோங்க. அழகாக சுருண்டு வந்துடும். நான் அந்த மாதிரி தான் சுருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எல்லா பொரியையும் நான் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிற மாதிரிங்க. எவ்வளோ அருமையான பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணி அடுப்பாங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.